2G ஊழல் வழக்கில் சாட்சியம் அளிப்பதில் தயாளுவுக்கு விலக்கு அளிக்க மறுத்துவிட்ட உச்சநீதிமன்றம் அவரது சாட்சியத்தை சென்னையில் பதிவு செய்ய உத்தரவிட்டுள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் திமுக தலைவர் கருணாநிதியின் மனைவி தயாளு சாட்சியாக சேர்க்கப்பட்டுள்ளார். முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசாவால் 2G லைசன்ஸ் பெற்ற ஸ்வான் டெலிகாம் நிறுவனம் 200 கோடி ரூபாயை கலைஞர் தொலைக்காட்சிக்கு லஞ்சமாக அனுப்பியதாக சிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது. கலைஞர் தொலைக்காட்சியில் 60% பங்குகளை தயாளு வைத்திருப்பதால் அவர் சாட்சியாக சேர்க்கப்பட்டுள்ளார். இதன் அடிப்படையில் டெல்லி பாட்டியாலா சிபிஐ நீதிமன்றத்தில் தயாளு ஆஜராகி சாட்சியம் அளிக்க வேண்டும் என நீதிபதி OP சைனி கடந்த மே மாதம் உத்தரவிட்டிருந்தார். தயாளுவின் உடல்நிலையை சுட்டிக்காட்டி இதில் விலக்கு அளிக்கும்படி அவரது மகள் செல்வி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். உச்சநீதிமன்றம் உத்தரவுப்படி எய்ம்ஸ் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர்கள் குழு சென்னை வந்து தயாளு உடல்நிலையை பரிசோதித்து அறிக்கை அளித்தது. இவ்வழக்கு வியாழனன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. மருத்துவ குழு அளித்த அறிக்கையை ஆராய்ந்த GS சிங்வி தலைமையிலான பெஞ்ச் டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து தயாளுவுக்கு விலக்கு அளித்து உத்தரவிட்டது. அதே நேரம் தயாளுவை அவர் வசிக்கும் சென்னையிலேயே விசாரிக்க கமிஷனர் ஒருவரை பாட்டியாலா சிபிஐ நீதிமன்றம் நியமித்து வாக்குமூலத்தை பதிவு செய்ய வேண்டும் எனவும் உத்தரவில் நீதிபதிகள் கூறியுள்ளனர். வாக்குமூலம் அளிக்கும் நிலையில் தயாளு இல்லை என்பதை அவரது வக்கீல் சுட்டிக்காட்டிய போதும் சிபிஐ தரப்பு சாட்சியாக ஆஜராவதிலிருந்து தயாளுவுக்கு விலக்கு அளிக்க முடியாது என்று திட்டவட்டமாக நீதிபதிகள் மறுத்துவிட்டனர்.